நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும், செல்வம் சேரட்டும், மன நிம்மதி கூடட்டும். இந்த பண்டிகையை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். 25/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 11:02 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:22 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:22 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று சாந்த குணத்துடன் கண்டிப்பாக பேசுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் வெளிப்படக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நிதானமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க. வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் மனக்கசப்பை கொடுக்கும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல முடிவு மட்டும் எடுக்க வேண்டாம், பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். என்று நீங்க தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பரணி ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாந்த குணத்துடன் இன்று நீங்க பேசுவீர்கள். நிதானமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சக நண்பர்களை இன்று மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கிருத்திகை பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். என்று நீங்க பணிகளை முறையாக மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிலவிய பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். கூடுதல் உழைப்பினால் லாபம் கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று நீங்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. பிரச்சனைகள் வராமல் எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ரிஷபராசினியர்கள்
கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மன வருத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். மகிழ்ச்சியுடனும் இன்று காணப்படுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது மிக நல்லது. எதிலும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை கூடிவிடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். என்று நீங்க அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. வருமான உயர்வை இன்று ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி. கூடுதல் பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். தெய்வீக சிந்தனை மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். தொலைந்து போன பொருள் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். பிடிக்காத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டிவிடுவீர்கள். என்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பேச்சில் மங்களம் நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி செல்லக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. அதிக அளவில் பண வரவு என்று இருக்கக்கூடும். கூடுதலாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அரசு தொடர்பான பணியை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். சிந்தனை வளர்த்தால் இன்று சிறப்படைவீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. லாபம் கண்டிப்பாக கூடிவிடும். கடின உழைப்புக்கு உங்கள் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலையும் தவிர்க்க முடியும். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். போராட்ட குணம் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் அயராமல் உழைத்து வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவில் மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்க்கை வாழ முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். உழைப்பால் நல்லது நடக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் அடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திருபாதிரை. இன்று நீங்க தாய் தந்தையாருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு
வருமானம் சீராக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வந்து வாயில் கதவை தட்ட கொடுங்க. புனர்பூசம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். எனக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிரமங்களை தாமதமின்றி சரி செய்துவிட வேண்டும். நல்லவரின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் தேவையில்லாத சங்கடமான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டாம். எதையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். என்று எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். லட்சியங்களும் கை கொடுங்க. மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நிதானம் எதிலும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தி பின்னர் வெற்றி கொடுக்கும். காதல் கொஞ்சம் ஈடுபாட்டுடன் காணப்படுவீர்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். பெரியவர்களுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. பணிகளில் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்துவிட வேண்டும். விரைவாக இன்று எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. உபரி பண வருமானமும் கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உறவுகளிடம் எந்த ஒரு உறுதியும் நீங்க தராமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன செலவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவார்கள், உறுதுணையாக இருப்பார்கள். என்று பெண்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் இன்று மன சந்தோஷம் அடைவீர்கள். வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். என்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று நீங்க தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்திரம். என்று மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கடந்த கால நினைவுகளும் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் திறந்து விட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. கலந்து உரையாடலில் முழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவரிடம் மட்டும் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடும். வாழ்க்கையில் வந்த குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். தொழில் வியாபார வளர்ச்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு வீண் விவகாரங்கள் மட்டும் தயிட வேண்டாம். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு பய உணர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்கும். சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷமும் குடிவிடும். என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் செலவுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மனம் தைரியத்தால் இன்று வெற்றியும் பெற முடியுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். கண்டிப்பாக காதல் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிடுவீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மனக்கவலை இருந்தது வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. முடிவுகளை லாபகமாக இன்று எடுப்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று எந்த ஒரு செயலியும் நிதானமாக செய்தால் வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. அஸ்தம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நடை கொடுக்குங்க. பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனோபக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களையும் இன்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். சித்திரை இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இருக்கும் வீட்டை விட்டுவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று முகம் தெரியாத நபர்களால் கூட நன்மை ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கி விடக்கூடும். காரியங்களை நீங்கள் கனக்கச்சிதமாக செய்து முடித்து
பாராட்டுக்களை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்கள் செய்யும் பணிகளை மிகவும் கவனமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். என்று சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவரிடம் மட்டும் விலகியிருப்பது நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் ஏற்பட்ட தடங்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இலக்கை இன்று கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பண செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே முடிய கொடுங்க. பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நல்லவர் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இருந்தாலும் ஜீரணம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். சுவாதி, மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும். என்று சிலர் தவறான கருத்துக்கள் உங்களிடம் சொன்னாலும் அதனை சரிபார்த்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தாலும் அதனை நீங்கள் தான் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அவ பெயர் வராத வகையில் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்க கொடுங்க. தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களின் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையாக இன்று நீங்கள் சென்று வர வேண்டும். நினைத்தது கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும், பார்த்து கொள்ளுங்கள். சிலர் வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்குங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலும் இருக்குங்க. மனம் ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் இருக்கின்றது. தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டும். காரியங்களை முன்னின்று யோசித்து செயல்பட வேண்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வர கொடுங்க. மாணவர்கள் கல்வியில் சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரியோர் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உள்ளொன்று வித்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கூடுங்க. அனுஷம் இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். மாற்றங்களை ஓரளவு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நல்லாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவர்கள் என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். என்று நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். தனுசு ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். சிலர் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். செயல்கள் வெற்றி பெறுவதற்கு எளிமையான வழி பிறக்குங்க. நண்பர்கள் தேவையான உதவிகளை மனம் வந்து செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனையும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்போது கவனம் இருக்கட்டும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல்கள் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த பாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். அவ பெயர் வராத வண்ணம் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பெரியவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சி கொடுக்கும். உடன் இருப்பவரிடம் இன்று நீங்க எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகிலும் இன்று மிதந்து காணப்படுவீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், கவனம் கொள்ளுங்கள். காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவு இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வி மீது முழு அக்கறை இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திசை திருப்பமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்னும் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று நீங்க மன வருத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திராடம் தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மன தெளிவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கின்றது. பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தூர தேசத்து பயணம் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பரிடம் இன்று மனம் விட்டு பேசுவீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். செயல்களில் வெற்றி பெறுவதற்கு எளிமையான வழி பிறக்குங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியும். வியாபாரம் ஓரளவு செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். என்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது எதிலும் நன்மையை கொடுக்குங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும்
அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உதவிய நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். புதிய நண்பர்களும் கிடைக்க கொடுங்க. அவர்கள் மூலம் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். நல்ல வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். காதல் போன்ற நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காதலை விட்டுக் கொடுத்து செல்வதும் அமைதி காப்பதும் நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என்று மாணவ கண்மணிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. திருவோணம். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று தரம் பிரித்து பார்த்து கொண்டு செயல்படுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக மேம்படுத்தி இருக்குங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நண்பரிடம் பேசி இன்று மனம் மகிழ்வீர்கள். சிலரது பேச்சு மட்டும் உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. உபரி பண வருமானம் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எல்லோரிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சரிசமமாக பழகுவீர்கள். சிலரது பேச்சு மட்டும்தான் உங்களை சங்கடப்படுத்திவிடும். இருந்தாலும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நன்மைகள் தேடி வர கொடுங்க. இடைவிடாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. பொது இடங்களில் நீங்க பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகமாக பேச வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாராக இருந்தாலும் ஓரளவு சரியாகவே இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக சராசரி அளவில் இருக்க கொடுங்க. சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. தேவையான பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக இருந்தாலும் சரியாகி விட கொடுங்க. பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பணியாட்கள் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியுங்க. பெண்கள் எதிலும் நம்பிக்கை கொள்வீர்கள். திட்டமிட்ட வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என்று மாணவர்கள் கொஞ்சம் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் அடைய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க மனக்குழப்பத்தை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களும் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. எதிர்வரும் விஷயங்களுக்கு முன்னேற்பாடு என்பது கண்டிப்பாக அவசியம். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவீர்கள். வெளியூர் பயணங்களை மட்டும் பயனறிந்து மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. என்று மன தெளிவு உங்களுக்கு உண்டாக கொடுங்க.
மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனும் ராசினியர்கள், இன்று நீங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுப்பாகவும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது சிறப்பு. முக்கிய பணி நிறைவேறுவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும். அதேபோல் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. சிறு வேலைகளையும் நினைவுபடுத்தி நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் தான் இருக்க கொடுங்க. அடுத்தவர் பார்வையில் படும்படி இன்று நீங்க செலவுகள் ஏதும் செலவழிக்க வேண்டாம். பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கும் பொழுதே செலவுகளை முன்கூட்டியே தீர்மானிப்பது நல்லது. பண வரவு சீராக அதிகரிக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். ஆனால் மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நேர்மையாக சிறப்பாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரியிடம் இன்று நீங்க அன்பை பெறுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக கொண்டாடி மகிழ்வது நல்லது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் முக்கிய முடிவில் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று மாணவ கண்மணிகள் செய்யும் வேலைகளில் கவனம் இருக்கட்டும். விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்க தொடர வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். யோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சரியான நேரத்திற்கு இன்று உறங்க முடியாத சூழல் இருக்குங்க. கூடுமானவரை இன்று மாணவ கண்மணிகள் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று தயவு செய்து நீங்க மனக்குழப்பம் அடைய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வேலை இல்லாமல் தவித்தேர்வுகள் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்திரட்டாத்தி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தெய்வீக சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று குழப்பம் கொஞ்சம் அடைவீர்கள். தேவையில்லாத குழப்பம் தயவு செய்து வேண்டாம். பெரிய முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி. அனைவரிடத்திலும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். முடிந்த அளவு யோசித்து எதிலும் இருக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்ய பாருங்கள். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படுங்க. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்து விடக்கூடும். என்ன ஒன்று பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். குழப்பமும் அடைய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதிக வட்டி தொகைக்கு பணம் கடன் வாங்க வேண்டாம். சிலர் உங்களை தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.